வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தவறான வாக்குறுதிகள் வழங்குவதை தவிர்க்கவும் எதிர்க்கட்சிகளிடம் நிதி ராஜாங்க அமைச்சர் கோரிக்கை. ஜனாதிபதியும் நீதியமைச்சரும் தங்கள் கருத்துக்கள் மூலம் நீதித்துறையை அச்சுறுத்துகின்றனர். சட்டத்தரணிகள் அமைப்பு குற்றச்சாட்டு. விஜிதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக நாளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானம். சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் எதிர்க்கட்சிகளும் அவற்றின் முக்கிய ஆலோசகர்களும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது தொடர்பாக யதார்த்தத்திற்கு மாறான கருத்துக்களை வெளியிடுவது கவலை அளிப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்களை மாற்றுவது நாட்டிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் அதில் குறிப்பிடுகையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் பாதிப்பை சந்தித்திருந்த இலங்கையின் பொருளாதாரத்தை மறுசீரமைப்பதில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச பங்குதாரர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். குறுகிய கால ஆதாயங்களை கூட வழங்க தவறான வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்குமாறு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அவற்றின் ஆலோசகர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். காலத்தின் தேவை நாட்டின் ஸ்திரத்தன்மையை தவிர அரசியல் விளையாட்டுகள் அல்ல. பொறுப்பான உரையாடலில் ஈடுபடவும் நமது பொருளாதார கொள்கைகள் உறுதியான மற்றும் யதார்த்தமான கொள்கைகள், உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகளுடன் பொருளாதார நிலப்பரப்பின் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டவை என்பதை உறுதிப்படுத்தவும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியும் நீதியமைச்சரும் சமீபத்தில் உயர் நீதிமன்றத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள கருத்துக்கள் நீதித்துறையை அச்சுறுத்தும் தன்மை கொண்டவை என்று இலங்கை சட்டத்தரணிகளின் ஒன்றிணைவு என்ற சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பால்நிலை சமத்துவ சட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களும் நீதியமைச்சர் தெரிவித்த கருத்துக்களும் நீதித்துறையை அச்சுறுத்தும் தன்மை கொண்டவை என்று சட்டத்தரணிகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி, நீதியமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோர் நிறைவேற்று அதிகாரத்தின் முழுமையான பிரதிநிதிகள் என்று சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவிக்கிறது. உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமிக்கும் முக்கிய அரசமைப்பு அதிகாரம் மற்றும் பொறுப்பை ஜனாதிபதி செயற்படுத்துகின்றார் என்றும் சட்டத்தரணிகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது. நீதியமைச்சர் நீதித்துறையின் பலங்களை கட்டுப்படுத்துகிறார் எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி உயர் நிறைவேற்று அலுவலகம் நீதித்துறை குறித்து நயவஞ்சகமான கடுமையான கருத்துக்களை வெளியிடுவது தெளிவான அதிகார துஷ்பிரயோகமாகும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆக்கப்பூர்வமான விமர்சனம், நியாயமான கருத்து மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையின் சரியான வடிவங்கள் என தெரிவித்துள்ள சட்டத்தரணிகளின் அமைப்பு கருத்து வேறுபாடு அச்சுறுத்தலாகவோ மிரட்டலாகவோ மாற முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்னர் இவ்வாறான கருத்துக்கள் வெளியாவது அரசியல் ரீதியில் பயனற்றவை என்று கருதுவதாக தெரிவித்துள்ள சட்டத்தரணிகள் அமைப்பு நீதித்துறை மற்றும் ஜனநாயக செயல்முறைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கச் செய்பவையாக இவை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் கவலை அளிக்கின்றது என்றும் அந்த அமைப்பு தெரிவிக்கின்றது. நீதியமைச்சராக உள்ள விஜிதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக நாளைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானிக்கின்றது. அதன் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் நாளை கொழும்பில் இடம்பெறுகின்றது. இதன்போது அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதன் ஊடாக விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி யாப்பை மீறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரது கட்சி உறுப்புரிமை பறிக்கப்பட்டால் அவர் தமது நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கட்சி தலைமையினை விமர்சிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். அதன்படி கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையினை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் சரத் பொன்சேகா ஜனாதிபதியுடன் இணைவதற்கு தயாராக வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். தன்னை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்க விடாது எதிர்க்கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிப்பதாக பொன்சேகா குற்றம் சுமத்தியிருந்தார். தமக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் வழங்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்லவுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொன்சேகா தெரிவித்திருந்தார்.
இந்த விடயம் தற்போது பேசும் பொருளாக மாறியதை அடுத்து எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல இது குறித்து பதிலளித்திருந்தார். அதன்படி கட்சி மீது வழக்கு தொடுத்து தலைமையை விமர்சிக்கும் ஒருவருக்கு இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கால அவகாசம் வழங்க முடியும் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பினார். எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்குவது தொடர்பாக எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் புலிகள் அமைப்பு மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஆணைக்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு ஆணைக்குழு வெளிப்படையான தீர்மானத்தை வழங்கி இந்த கோரிக்கையினை நிராகரித்துள்ளதாக அறிய முடிகிறது. அகிம்சை வழிகளில் தனது அரசியல் மற்றும் சித்தாந்த இலக்குகளை அடைய முயல்வதால் இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் மீதான தடையினை நீக்க வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கூறியிருந்தது. 2001ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி பிரித்தானிய ராஜாங்க செயலாளர் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்தார். இதனையடுத்து விடுதலை புலிகளின் மீதான தடையினை நீக்குவதற்கு முன்னரும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி பயங்கரவாத சட்டம் 2000 பிரிவு 4 படி அட்டவணை 2 இருந்து விடுதலை புலிகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உள்துறை அமைச்சகத்திற்கு விண்ணப்பித்தது. எனினும் இந்த விண்ணப்பம் 2019 மார்ச் 8ஆம் தேதி பயங்கரவாத அச்சுறுத்தல்களின் மதிப்பாய்வு செயல்முறையை தொடர்ந்து வெளியுறவுத்துறை நிராகரித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தினூடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தினூடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாலம் அமைப்பதனூடாக 2000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும். அரசாங்கம் முன்மொழிந்த இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாக இந்தியாவினால் எதுவும் கூற முடியாது என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர் ஒருவரின் கருத்தை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒரு சேர சந்தித்திருந்தார். இதன்போது பொது வேட்பாளருக்கு ஆதரவான தரப்பினர் இது குறித்து அவரிடம் எடுத்து கூறியுள்ளனர். எனினும் இது தொடர்பாக கூட்டத்தின் இறுதியில் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் பொது வேட்பாளர் தொடர்பாக தம்மால் எதுவும் கூற முடியாது, அது தமிழ் கட்சிகளுக்குள் கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது.